தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி மறைந்து விட்டார் என்று சொல்வதை விட கலை உலகின் ஒரு பகுதி மறைந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். சினிமாவே சுவாசமாக வாழ்கிறவர்கள் மிகச் சிலர், சினிமாவை தொழிலாக செய்கிறவர்கள் மிக பலர். ஆனால் சினிமாவை ஒரு தொழிலாக செய்யாமல் சுவாசமாக செய்தவர்களில் ஒருவர் என் அருமை நண்பர் ஆர்பி சௌத்ரி. ஏவிஎம், வாகினி, தேவர் பிலிம்ஸ், பிரசாத், ஜெமினி போன்ற நிறுவனங்கள் செய்ய வேண்டிய பெரும்பணியை தனி மனிதனாக செய்தவர் ஆர்பி சௌத்ரி. 90 படங்களுக்கு மேல் எடுத்து 100வது படத்தை தனது கனவாக நினைத்துக் கொண்டிருந்த பொழுது, இப்போது அவர் கனவாகிவிட்டார் என்கிற போது எனக்கு மனது நொந்து போகிறது. என் அருமை நண்பர், எங்கள் சந்திப்புகளெல்லாம் கலை சந்திப்புகள் மட்டுமல்ல, சமூக சந்திப்புகள், ஆனந்தமான சந்திப்புகள், கலை உலக வரலாற்று சந்திப்புகள். அவருக்கு நான் எழுதிய பாடல்களெல்லாம் இன்னும் எனக்கு நினைவில் இருக்கின்றன. துள்ளாத மனமும் துள்ளும், நாட்டாமை, ஷாஜஹான், கேப்டன், சின்ன மேடம், இன்னும் எத்தனையோ படங்கள் அவர்களுக்கு நான் பாட்டெழுதியிருக்கிறேன். நான் பாட்டெழுதாத நல்ல படங்களும் அவர் நிறைய எடுத்திருக்கிறார். அவர் மறைந்து விட்டார் என்று அருகில் சென்று பார்த்தபோது அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது. நான் நினைத்தேன் அவர் விபத்தில் உடம்பு சிதைந்திருக்கும் என்று. இல்லை, அவர் உடம்பு சிதையவில்லை, அவர் உறங்கிக் கொண்டிருப்பது மாதிரியே இருக்கிறது. அவர் கனவுகள் சினிமா நன்றாக இருக்க வேண்டும் என்று, அவருடைய படங்கள், அவருடைய கனவுகள், அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். எத்தனையோ இளம் இயக்குனர்களுக்கு பிதாமகனாக இருந்தவர் சௌத்ரி. அவரை சினிமா உலகில் பல இளம் இயக்குனர்கள், வெற்றி பெற்ற இயக்குனர்கள் தங்கள் வீட்டில் ஒரு இழப்பாக கருதி துக்கம் கொண்டாடுவார்கள் என்று எனக்கு தெரியும். அவர் மறைந்து விட்டார். சில பேருக்குத்தான் மரணம் மறைவாக இருக்கும், ஆனால் சில பேருக்கு